வணக்கம் உறவுகளே, டியூட்டி தமிழச்சியின் அன்பு வணக்கம். இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னா, கணவன் மீது சந்தேகம் வந்தால் என்ன செய்வது அப்படிங்கிற தலைப்பில் ஒரு 10 குறிப்புகள் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். இது மாதிரியான வித்தியாசமான தலைப்புகளை நம்ம சேனலில் பேசிட்டு வரோம். டைம் இருக்கும்போது கொஞ்சம் பாருங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் எல்லாத்துக்குமே நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். இப்போ என்ன தலைப்பு, என்ன மாதிரியான ஒரு 10 குறிப்புகள் அப்படிங்கிறதான். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே பாருங்கள், நம்மளோட கேள்வியிலே பதில் இருக்குது. சந்தேகம் வந்தால் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு டக்குன்னு கேட்டுருங்க. அப்படி கேட்கும்போது நல்லா யோசிச்சுட்டு கேட்க ஆரம்பிங்க. செகண்ட் பாயிண்ட்டு, எடுத்த உடனே சண்டை போடாதீங்க. அப்படி சண்டை போட்டுட்டிங்க அப்படின்னா அவங்களோட வீக்னஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் அசால்ட் ஆயிரும். ஸோ அந்த வாய்ப்பை நம்ம கொடுக்கக்கூடாது. 3வது பாயிண்ட் வந்து விட்டுப்பிடிங்க. நம்மளுக்கு வந்து அவங்கக்கிட்ட வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டு தெரியுது அப்படின்னா கொஞ்சம் சைலண்ட்டாகவே நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. அவங்க எப்படிலாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். இது வரைக்கும் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்ன மாறுதல் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். 4வது பாயிண்ட்டு, அவங்க செல்லில் வந்து லாக்லாம் மாறி இருக்கா அப்படின்னு பாருங்கள். எப்பயுமே நம்மளுக்கு தெரிகிற லாக் வந்து இப்போ வேறு மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுங்கள். அதே டைமு இப்போ 5வது பாயிண்ட்டு பாருங்கள், நம்பிக்கை வச்சுருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் அடிக்கடி சொல்லுங்கள். உங்களோட நம்பிக்கையை வந்து அவங்கக்கிட்ட நிறைய மாற்றத்தை கொண்டு வர ஆரம்பிக்கும். ஏன்னா இது ஒரு தடுமாற்றம் தானே. நம்ம எப்பயுமே வந்து அன்பில் தோள் கொடுக்குறக்கும், தடுமாறி போகும்போது தோள் கொடுக்குறக்கும் நிறைய இது இருக்குது. ஏன்னா உங்களோட அன்பை வந்து அவங்கள மாற்றுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் 5வது பாயிண்ட்டு, லைஃப் பார்ட்னர் இல்லாமல் உங்களால் இருக்க முடியுமாங்கிறத நிறைய டைம் யோசித்து முடிவிடுங்க. ஏன்னா எடுத்தவங்க ஒத்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம சண்டை போட்டுட்டோம் அப்படின்னா அடுத்தால வந்து லைஃபே வந்து இதாகி போயிடும். ஏன்னா அவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆயிரும். அதனால் நல்லா சிந்திச்சு நம்ம சண்டை போடுங்க. இல்லை நிறைய பேர் வந்து பிள்ளைங்களுக்காகவே நம்ம வாழ பழகியிருப்போம். என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களுக்காகவே வாழ பழகியிருப்போம். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 6வது பாயிண்ட்டு, எடுத்த முடிவில் தீர்க்கமாக இருங்க, ஸ்ட்ராங்காக இருங்க. ஒன்று லைஃபு, இல்லை அப்படின்னா அவரை விட்டுட்டு போகிறது. இந்த பாயிண்டில் வந்து நீங்கள் தெளிவாக இருங்க. தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா நம்மளால் வந்து ஸ்ட்ராங்காக முடிவெடுக்க முடியும். ஆண்களோட எண்ணமே என்ன அப்படின்னா, நம்ம இல்லை அப்படின்னா அவளால் எப்படி வாழ முடியும் அப்படிங்கிறதான் வந்து அவங்களோட எண்ணமே. அவங்களோட தவறுதலுக்கு தூண்ட ஆரம்பிக்குது. அப்படி இல்லை, என்னால் வாழ முடியும் அப்படின்னு உங்களால் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுங்க. அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படாதீங்க. இது எல்லாருக்குமே, எல்லா பெண்களுமே பண்ணக்கூடிய ஒரு தப்பு. இப்போ ஒருவேளை அவர் தப்பே பண்ணியிருக்க மாட்டார், ஆனால் நம்ம அவரோட ஆக்டிவிட்டீஸை வச்சே வந்து நம்ம சந்தேகப்பட ஆரம்பிப்போம். அப்படி சந்தேகப்பட என்ன ஆகும் அப்படின்னா, இவன் எதுக்கு எடுத்தாலும் இப்படி தான் பண்ணிக்கிட்டே இருக்கா, பேசாட்டி நம்ம இந்த தப்பை பண்ணுனா தான் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு அந்த எண்ணம் வந்து அவங்களுக்கு தோணிடும். ஸோ அதை வந்து பண்ணாதீங்க. ஒரு வேளை அப்படி சந்தேகம் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எந்த இறை மீது நம்பிக்கை இருக்கோ அந்த இறையை வந்து நல்லா வேண்டுங்க. யாராக இருந்தாலும் சரி, இறைவா நீயே காப்பாற்று, நீயே பொறுப்பு அப்படின்னு சொல்லி அந்த இறைவன்கிட்டயே அந்த பொறுப்பை கொடுங்க. கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். 9வது பாயிண்ட் பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போங்க. முடியலைன்னா விட்டுட்டு போயிடுங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போங்க, முடியலைன்னா விட்டுட்டு போயிடுங்க. நம்மளோட லைஃப் பார்ட்னர் வந்து உண்மையிலே உங்கள் லைஃப் பார்ட்னர் மேலே நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா அந்த லைஃப் உங்களை விட்டு என்றைக்குமே போகாது. அது திரும்ப உங்ககிட்ட தான் இருக்கும். ஆனால் அந்த டைம் வந்து நம்மளுக்கு அந்த திரும்ப ஏற்றுக்கிற மனப்பக்குவம் வந்து எந்த பெண்களுக்குமே இருக்காது. ஆனால் சில பேர் வந்து ரொம்ப அடமண்ட்டாக இருப்பாங்க. என்னோடய லவ்வபிள் கணவனை விட்டு நான் இருக்கவே மாட்டேன், இருக்கவே முடியாது அப்படிங்கிறவங்க வந்து நிறைய போராட்டங்களை சந்திப்பாங்க. அப்படி போராடி சந்திக்கிற மனப்பக்குவமும் மன தைரியமும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து காத்திருங்க. கண்டிப்பாக நல்ல முடிவே கிடைக்கும். நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழாதீங்க. 10வது பாயிண்ட் நல்லா கவனிச்சிக்கோங்க. நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழாதீங்க. எல்லாத்துக்குமே காலம் பதில் சொல்லும். நம்மளை விட்டுட்டு போகிறதுன்னு நினச்சிருந்தாலும் சரி, இல்லை நம்ம கூடயே இருந்து துரோகம் பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து காலமே வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பதிலை கொடுக்கும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. பிள்ளைங்களுக்காகவே நம்ம வாழுங்க. நம்ம அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். என்றைக்குமே வந்து பிள்ளைங்களுக்காக தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அந்த பிள்ளைங்களோட முகத்தை கண்முன்னே கொண்டு வந்து பாருங்கள். நானும் நிறைய பதிவுகளை பார்த்துருக்கேன். என் கணவர் வந்து பண்ணுற தப்பெல்லாம் வந்து என் பிள்ளைங்களுக்காக பிள்ளைங்களுக்காக பொறுத்து போகிறேன்னு சொல்லி நிறைய பேரோட பதிவுகளெல்லாம் நான் நிறைய இதில் பார்த்துருக்குறேன். அந்தமாதிரி பொறுத்து போங்க. நம்மளுடைய பொறுமையும் நம்மளுடைய நம்பிக்கையும் கண்டிப்பாக அவங்கள திருப்பி நம்ம கூடயே கொண்டு வரும்.
திரும்ப ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தை வந்து அந்த லைஃப் வேணும் அப்படின்னா திரும்ப ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தை வந்து நம்ம கொண்டு வரணும். அதுக்கு நம்ம எல்லாருமே வந்து தயாராக இருக்கணும். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பதிவு பண்ணுங்கள். நன்றி உறவுகளே.